ஏம்மா என்னம்மா அது 3 ரூபான்னு சொல்கிற ஒரு வடையை? வடை இவ்வளோ பெருசாக இருக்குமா? 5 ரூபான்னு சொல்லுமா? இல்லைண்ணே, சின்ன வடையாக தானே இருந்துச்சு, அதே 3 ரூபான்னு சொன்னேன். ஏம்மா ஏற்கனவே கடை நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குமா, ஒரு வடை 5 ரூபான்னு கொடுமா. அண்ணே பயப்படாதீங்கண்ணே, இந்த கடையை என்ன நம்பி ஒரு 3 மாதம் என்கிட்ட கொடுங்கண்ணே. என்ன, இந்த கடையை 3 மாதம் உன்னை நம்பி நான் கொடுக்கவா? ஆமாண்ணே, இந்த டீ கடையை பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நான் மாற்றி காட்டுறேன் பாருங்களேன். மாற்றலாம் மாற்றலாம். ஏம்மா நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், கடையை பார்த்துக்கம்மா, உன்னை நம்பி தாம்மா விட்டுட்டு போகிறேன். சரிண்ணே, போயிட்டு வாங்க. அண்ணே சேத்தா உட்காருங்க, அந்த டீ போட்டேன், இந்த வந்து வடை எடுத்து தரேன். டேய் நில்லு, குடிச்ச டீக்கு காசு கொடுக்காம போறியா? நானே அந்த ஆளை ஏமாத்தலான்னு பார்த்தா நீ என்ன ஏமாத்த பார்க்குறியா? அது நடக்காது. இந்த நெட்டவள்ளியை யாரும் ஏமாற்ற முடியாது. காசை கொடுத்துட்டு போடா. ஐயோ அப்பா, கண்டுபிடிச்சிட்டாளே. காசை கொடு, இல்லை சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிடுவேன். கொண்டா காசை, ஆளையும் மொகரையும் பாரு. அம்மா இப்படிலாம் பேசாதம்மா, ஏதோ நினப்பில் எந்திரிச்சு போயிட்டேன்.